நினைக்கிறேன். ஏதோ சொல்ல வந்ததே மறந்துட்டேன். பெரிய ஒரு முக்கியமான கருத்து சொல்றவளா அதுக்கு சொல்லு. இந்த டாப் வந்து இந்த பேட்டர்ன் நீங்க நிறைய ட்ரெஸ்ல பார்க்கலாம். நார்மல் குர்தா இருக்கு, ஷார்ட்டா இருக்கும். பட் இது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்சுவலாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய ஒர்க் இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் எடிட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்மல் விலாக் இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஷாப்பிங், ட்ராவல் அண்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டு வந்து ஒரு 3 o'clock, ஐ மீன் அர்லி மார்னிங் சொல்லணும், 3 o'clock போல் ஒரு 2:45 போல் கிளம்பிட்டோம். ஸோ ட்ராவல்ஸ்லாம் எதுவுமே புக் பண்ணாமல் இந்த தடவை ஒரு செல்ஃப் டிரைவிங் மாதிரி தான் போனோம். ஸோ சாய் வந்து நம்ம கார்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்குமே ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட லாங் டைம் ஒரு 9 hours 8 hours ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 3 o'clock ஆகி மறுநாள் ஒரு 11:30 போல் ரீச் பண்ணோம். ஸோ கொடைக்கானல் போகலாம், அதுக்கு கீழே தான் பார்க்காத இடம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த போகிற வழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கும் நம்ம வந்து தனியாக அந்த மாதிரி போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய இடத்துல நிறுத்தி இறங்கி பார்த்துட்டு ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நம்ம போகலாம். பிரணவக்குட்டி பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ராவல் vlog வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான நிறைய குட்டி குட்டி இடத்த மட்டும் நான் அதில் கேப்சர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஏற்கனவே பார்த்த மாதிரிலாம் இருக்காது, ஏதாவது புதுசாக இருந்தது அண்ட் வந்து ரொம்ப அழகான பிளேசஸ் அப்படின்னா மட்டும் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ போகிற வழி எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் மோஸ்ட்லி, அந்த ஃப்ரைடே நைட்டு தான் வந்து டிராஃபிக்லாம் இருக்கும், கூட்டமாக இருக்கும். பட் இந்த டைமில் அப்படிங்கும்போது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ரைடேன்றது ஃப்ரீயாக தான் இருந்தது நாங்கள் மேலே போகும்போது. ஸோ சாயுமே வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வந்து ஓட்டிகிட்டு போனாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மவுண்டன் மேலே போயிருக்கோம், பட் இருந்தாலுமே கொஞ்சம் புது இடம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நாங்கள் போனோம். ரொம்ப ஸ்பீடெல்லாம் வந்து போக முடியல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறோம். ரிசார்ட் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாரையும் முடிச்சுட்டு கொஞ்சம் சைட் சீன்ஸில் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்லாம் பார்த்தீங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே நான் அமேசானில் வாங்கி ஆல்ரெடி யூஸ் பண்ணது. நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கிற ட்ரெஸ், அது வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ஆஃபர் டைமில் ஷேர் பண்ணால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த குர்த்தா தான். ஸோ என்னோட ஃபேவரட் கலர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு நல்லா சாஃப்டான ஒரு காட்டன் கிளாத். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காதுங்க. ஸோ ஒரு ஹாஃப் வரைக்கும் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இந்த கலர் சேம் கலரில் த்ரெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த ட்ரெஸ் ப்ரில் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் வந்து இங்கே கீழேயுமே அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. சேம் இந்த இடத்துலையுமே இந்த ப்ரில் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைட் கட் வரும். இந்த குர்த்தாக்கும் பார்த்தீங்கன்னா சைட் கட் வரும். அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு பாக்கெட் வந்து வரும், ஃபோன் வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பியோர் காட்டன், போட்டுக்கிறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா க்ளோஸ்டு நெக்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி இதில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த குர்த்தா. ஸோ இதுவும் வந்து பியோர் காட்டன். இந்த கலர் குர்த்தாவோட நான் வீடியோ சைடில் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எது வேணாலும் போடலாம். அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். ஸோ ட்ராவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குர்த்தாஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் டாப் ஃபுல்லாமே சேம் டிசைன் தான் இருக்கும். வீடியோ சைட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா வந்து வி நெக்கில் இருக்கும். டபுள் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். ஸோ சைட் கட் இருக்கிற குர்த்தா தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து புதுசு தான், நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன்.
ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் செலக்ட் பண்ணது எல்லாமே லைட் கலரில் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல க்ளோஸ்டு நெக்காக இருக்கும். ஒரு ஹாஃப் வரைக்கும் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாமே சின்னதான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் ஸோ ஃபுல் செட்டாக வரும். ஸோ போட்டுக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட இப்போ ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். ஹாய், நெக்ஸ்ட் நான் போட்டிருக்க இந்த வெஸ்டர்ன் வருது. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நம்ம வ்ளாகில் பார்த்துருப்பீங்க அண்ட் வீடியோஸில் நான் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் இன்னொரு கலர் கூட உண்டு. ஸோ இந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரில் கொடுத்துருப்பாங்க. நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ எஸ்பெஷலி ட்ராவல் டைமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுல்லாக பட்டன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு வி நெக் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப லோவாலாம் இல்லை, நல்லா போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. டிசைன்னா எதுவும் இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்களா, டாப்பு ஃபுல்லாக சேம் டிசைன் இருக்கும், அவ்வளோதான். அண்ட் 3/4 தான் கொடுத்துருக்காங்க. ஹாய், நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கலம்கரி டாப் தான். ஸோ இந்த டாப் வந்து இந்த பேட்டர்ன் நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸில் பார்த்து ஐ மீன் நார்மல் குர்த்தா இருக்கும், ஷார்ட் டாப் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் இந்த ஓவர் கோட் மாடலில் இருக்கும். உங்களுக்கு நான் சைடில் வந்து பிக்சர் கொடுக்குறேன். ஓவர் காட்டன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஸோ இது நம்ம ஓவர் கோட் மாதிரியும் போடலாம். ஸோ டாப்பு மாதிரி சைடில் நாட் கூட போடலாம். ஒன்றும் வந்து பெருசாக வித்தியாசம் தெரியல. ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி ட்ராவல் டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுக்கு வந்து ஜீன்ஸ் அண்ட் வந்து பிளாக் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்னோட ஃபேவரட் குர்த்தா. ஸோ இந்த பேங்கிள் பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா இது எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சுடிதார் போட்டாலும் நல்லாயிருக்கும், சாரீ கட்டினாலும் நல்லாயிருக்கும், ஒரு வெஸ்டர்ன் வேர் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு சைடு கம்ப்ளீட்டாக ஸ்டோன் வச்சுருக்கும், சின்னதாக. ஸோ இதுவுமே நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது தான். ஏதாவது ஒரு ட்ரெஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஒரே மாதிரி கைக்கு போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் இது செலக்ட் பண்ணேன். இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய கையாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஹூக் மாதிரி இருக்கும், அதில் மாட்டணும், அவ்வளோதான். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் காட்டின அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மைகால் ஸ்டோர் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம vlog வந்து நெக்ஸ்ட் இப்படி கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொடைக்கானலில். ஃபஸ்ட் டைம் நம்ம காரில் வந்திருக்கோம். அதனால் முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டேமாமா ஒரு குட்டி பாண்ட் மாதிரி தெரியுது. இவ்வளோ வச்சிருக்கு. ஸ்டார்டிங் வந்து சேம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் வெயில் இருந்தது. ஸோ மேலே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம்.
லாஸ்ட் டைம் விட்டோம் நம்ம. பிரணவ் சாய் மயில் எங்க 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 பின்னாடி இன்னும் நல்லா இருக்கு. பட் வந்து குப்பெல்லாம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் உள்ள போனா வேணாம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இருட்டிடும். நல்லா இருக்குப்பா. கொஞ்சம் போயிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். ஓகே. எங்கம்மா மயில் இருக்குது? மயில் அங்கே நிற்கிறது. தண்ணி வந்து அப்படி ஐஸ் கட்டியில் வச்ச மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. நான் லாஸ்ட் டைம் வரும்போதுமே எனக்கு இந்த இடம் மட்டும் அவ்வளோ ஞாபகம் வந்தது. செலக்டாக 3 பேர் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வழுக்குது, ஜாக்கிரதை. எப்படி இருக்குப்பா? ஏய் வேணாம் வேணாம் வேணாம், வழுக்குது. ஆ பாருமா, இங்கே பாரு பாரு. இரு அப்படியே நில்லு, பாரு. அக்கா இதுவும் பலாப்பழம் மாதிரி இருக்குமா சாப்பிட்டா? இதுவும் பலாப்பழம் மாதிரி இருக்குமா? இங்கே கொஞ்சம் அந்த சீசன் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு, அண்ட் வந்து பூண்டு இருக்கும் இல்லையா, ஸோ நல்ல காரமாக இருக்குமா மலை பூண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கார்லிக்கும் வந்து வாங்கிட்டு, கார்லிக் வந்து தனியாக இருக்கிறதும் இருந்துச்சு, அப்படியே அந்த ஸ்டெம்மோடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கார்லிக்கும் இருந்தது. ஸோ நம்ம பேக் பண்ணதை தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இந்த பூண்டு வந்து அவ்வளோ காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால எக்ஸ்ட்ரா அதை 2 வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா ஜிம்கானா ரோடா புதுசா இருக்குதுல்ல, ஜிம்கானா. இல்ல அப்படியே திருப்பிங்களேன் போனேன். நான் சொல்றேன் ஜிம்கானான்னு சொல்லிட்டு பிரணவ் அடிக்கடி இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களை வச்சுட்டு நான் பேசும்போது இது ரியாக்ட் பண்ணதுங்க. நான் ஏதோ சொல்ல வந்ததே மறந்துட்டேன். பெரிய ஒரு முக்கியமான கருத்து சொல்ற உலகத்துக்கு சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, ஜிம்கானான்னு ஒரு ரோடு இருக்கு, அதை வச்சு கொஞ்சம் நேரம் மொக்கையை போடலான்னு போடுறா. ஓகே ஜிம்கானா பாய்ஸ் பாய்.
ஸோ வந்ததும் எங்களால் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி இடம் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் vlogலாம் இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு vlog வந்து ரொம்ப அழகாக நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ஒரு பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோவும் உங்களுக்கு அடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் காட்டின ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.